இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ ஃபைனான்சியல் இயர் எப்படி கிரியேட் பண்ணுறான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் நம்மளுடைய கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியில் வந்து புதுசாக இப்போ ஒரு அக்கௌண்டிங் இயர் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எவ்ரி மார்ச் 31 அன்னைக்கு நம்ம வந்து ஒரு அக்கௌண்டிங் இயர் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அதில் கிளிக் பண்ண அதில் என்ட்ரி பண்ணிட்டோம்னா பாருங்கள், அந்த மெனுவில் வரும். இந்த மெனுவில் வந்து நியூ ஃபைனான்சியல் இயர் கிரியேஷன் நியூ என்ட்ரி பண்ணிட்டோம்னா உடனே அதில் கேட்கும். ப்ரீவியஸாக என்ன இயர் இருக்கோ அதை முதல் சொல்லுது. ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயர் 1/4/2023, 31/3/2024. இப்போ அதனுடைய கன்டினியூஷன் 1/4/2024, 31/3/2025. ஸோ இதை அக்செப்ட் கொடுத்துறேன். அக்செப்ட் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ நான் கிரியேட் பண்ணிடவான்னு சொல்லி திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஒவ்வொன்றா கேட்குது. என்னென்ன லெட்ஜர்லாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதில் இருக்கிற பார்ட்டியோடைய பேரை மட்டும் கொண்டு வந்தால் போதும், அவங்களுடைய பேலன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ், இப்போ நான் ஒரு 10 பில் வாங்கி போன வருஷத்தில் வந்து வாங்கின பில்லில் ஒரு 4 பில் வந்து பெண்டிங் இருக்கும். அந்த 4 பில் பெண்டிங்கையும் நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் 1/4/2024 அப்புறமா. ஸோ இப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்ப அந்த டீட்டெயிலில் எனக்கு கொண்டு வரணுமா வேணாமா? அதே மாதிரி ஸ்டாக் பேலன்ஸு, போன வருஷம் நம்ம யூஸ் பண்ண ஸ்டாக்ல இருந்து எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துடுவா, இல்லை என்ன க்ளோசிங் பேலன்ஸ் காட்டுதோ போன வருஷத்தோட ஆக்சுவலாக அதை அப்படியே கொண்டு வந்துடுவா, இல்லை நம்ம வந்து மேனுவலாக அதை என்ட்ரி பண்ணிக்கலாமா அப்படின்றக்காக அதை வந்து ஸ்டாக் பேலன்ஸ் எஸ்ஆர்னோன்றது கேட்குது இருக்கிறது. அதே மாதிரி பிரேக்கேஜ் அண்ட் எக்ஸ்பைரி ஸ்டாக்கு, பிரேக் உடஞ்சது, இதாவது வேஸ்ட் ஆனது, எக்ஸ்பைரி ஆனது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அதையும் இங்கே எடுத்துகிட்டு வரவா இல்லை அப்படியே விட்டுறவா? இது பார்த்தீங்கன்னா ஃபார்மசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ரீட்டைல் ஃபார்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹோல்சேல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. அதே மாதிரி நான் ஒர்க்கிங் பார்ட்டினா எதுவுமே டிரான்சாக்ஷனே இருக்காது, ஜஸ்ட் அவங்க பேர் மட்டும் லெட்ஜர் மட்டும் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவா, இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வர வேணாமா? இந்த வருஷத்துக்கு வேணும்னா நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒர்க்கிங் ஐட்டம், எதுவுமே டிரான்சாக்ஷனே இல்லை, அந்த ஐட்டம் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ அதை இங்கே கொண்டு வரவா வேணாமா? ஸோ அதே மாதிரி நான் ஒர்க்கிங் பேட்சஸ் இது வந்து ஒரு ஃபார்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். ஒரு சில பர்டிகுலர் பேட்ச் ஐட்டம் அப்படியே இருக்கும், அதில் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது புதுசாக சேல் ஆயிருக்காது, அதில் எதுவுமே ரிட்டர்ன் ஆயிருக்காது, எதுவுமே இல்லாமல் அப்படியே ஐடியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு கேட்குறது, லெட்ஜர் பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வரவா? எஸ், இது யூஸ்வலாக தேவை. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங், ரெகுலர் நம்ம பில் கலெக்ட் பண்ணுறப்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ்லாம் தேவைப்படும், அதனால் அதுவும் எஸ் தான். ஸ்டாக் பேலன்ஸு அதுவும் எஸ்ஸு. நோன்னு கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். பிரேக்கேஜ் அண்ட் எக்ஸ்பைரி அது நோ. நான் ஒர்க்கிங் ஐட்டம், நான் ஒர்க்கிங் பார்ட்டி, அது இருக்கிற பேர் மட்டும் இருக்கட்டும், எனக்கு கொண்டு வந்துடு அப்படின்றது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒர்க்கிங் ஐட்டம் என்ன டிரான்சாக்ஷன் வேணாலும் அப்படியே இருக்கட்டும், கொண்டு வந்துடு. அதே மாதிரி பேட்சஸ் வேணான்னா வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அதே மாதிரி செலான்றது வந்து ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பில் போடுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் செலான்னு சொல்லக்கூடியது. செலான் அதை நம்ம ஒரு குட்ஸ் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு டிரான்சிட்டில் போகுது, அப்போ ஜஸ்ட் பில் போட முடியாமல் இருக்குன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அந்த செலான். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய செலான்ஸை வந்து நான் வந்து அதில் பெண்டிங்கில் இருக்கும், பில்லாக கன்வெர்ட் ஆகாமல். ஸோ இப்போ அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரவா வேணாமா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இந்த செலானை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம் உள்ள டீட்டெயிலாக போகிறப்ப. இப்போ நம்ம ஜஸ்ட் அதில் நோன் தான் இருக்கும், அப்படியே கொடுத்துருங்க, என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க. திரும்பியும் ப்ரொசீட் பண்ணவான்னு சொல்லி கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் முடிஞ்சது. இப்போ அதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த போன வருஷத்தில் இருக்க ஃபைல் எல்லாத்தையும் இதில் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. 2024-25க்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு இதுக்கு வந்து அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப நம்ம இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தோன்னா வந்துருக்கு பார்த்தீங்களா, 24-25, 1/4/2024 31/3/2020 இதில் என்ட்ரு பண்ணிட்டோம்னா
இப்போ உள்ள ஸ்க்ரீனில் வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃபைனான்ஸ் இதை கிரியேட் பண்ணுறது. தேங்க்யூ.